other in office cases. So how do you take care of the children? So then, how do we take care of elderly? Because most of the disproportionately woman has to take care of the burden of elderly care, falls on child care. Then taking care of the family. So among all these challenges, how how much we can take care of that? And it's a very in the sense that it's a very challenging work to be done. For example, accommodation. If you look at Tori Hostel, it's an attempt to solve the problem of having a safe and secure accommodation. And there are even real transport and even street lights for that. So there's a lot of uh, social interventions which is and BCF is taking it to the next level, going deeper and trying to find out how we can more address these challenges faced. And in many of these are in personal and those also understood this situation. So பாதிப்படைந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் அந்த சட்டம் இப்படி எல்லாம் உங்களுக்கு செயலாற்றும் நம்மளோட கொள்கையாக கொண்டு போகும் பொழுது தமிழக அரசுக்கு முதல் பாராட்டுகள். அந்த தமிழக அரசோட மக்களுக்கு போனாலும் எந்த அளவுக்கு இது செயலாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கு. ஒரு வழக்கறிஞராக ஒரு சமூக செயல்பாட்டாளராக எங்களுக்கு கூட சில நேரங்கள்ல லோக்கல் கமிட்டியை அப்ரோச் பண்ணக்கூடிய நிலையோ இல்ல எல்லா நிறுவனங்களையும் இன்டர்னல் கமிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோ இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு பாலிசி டெசிஷன்ல ஒரு மானிட்டரிங் இருக்கும் போது அப்ப கண்டிப்பா நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கும். இந்த விஷயம் வந்து சட்டத்துல வந்து உங்களுக்கு லைசன்சிங் வந்து கேன்சல் ஆயிருக்குங்கிற ஒரு வார்த்தை ஒரு செக்ஷன்ல கொடுத்தாச்சு. எப்போ உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும் அப்படின்னா நீங்க ஒரு நிறுவனத்துல இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஐசி கமிட்டி வைக்கல அப்படின்னா இல்ல அந்த ஐசி கமிட்டி சரியா செயலாற்றல அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, ஒரு 50,000 ஃபைன் போடுவாங்க. லைசன்ஸ் கேன்சல் ஆயிட்டு லைசன்ஸ் ரெனியூ கூட பண்ண முடியாது. டெக்னிக்கலி சட்ட பிரகாரம் என்னன்னா 10 பேர்னா 10 பெண்கள் கிடையாது, 10 ஆண்களே வேலை செஞ்சாலும் யூ ஷுட் ஹேவ் அ கமிட்டிங்கிறது தான் இந்த சட்டத்தோட ஆணித்தரமான ஒரு விஷயம். 10 பெண்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. 10 ஆண்கள் இருந்தாலும் ஏன்னா வரக்கூடிய ஒரு வெண்டாரா இருக்கலாம், இல்ல வர வேற யாராவது ஒரு கொரியர் கொடுக்குற ஒரு பெண்மணியா கூட இருக்கலாம். அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு the law is very broad. ஒரு 30 செக்ஷனா இருந்தா கூட அந்த 30 செக்ஷன் ஆணித்தரமான பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. ஆனா பயன்பாட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடியது ரொம்ப வெகு சில விஷயம். இந்த தருணத்துல நம்ம இன்டர்னல் கமிட்டியை ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி லோக்கல் கமிட்டிஸும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடும் இருக்கு. இது ஏதோ காவல்துறைக்கோ இல்ல லாயர்ஸ்க்கோ இல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ கவர்மெண்ட்டுக்கோ யாரோ ஒருத்தர்னு சொல்லி நம்ம வந்து கைகள் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. எவ்ரிபடி ஹஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லாரும் ஒன்றிணைத்து இதுல நிறைய பெண்கள் நம்ம இருக்கோம், நம்ம சப்போர்ட் பண்ண இவ்வளோ ஆண்கள் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டு போறதுக்கு இந்த அரசு நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது இட்ஸ் a first step. I appreciate on behalf of all my friends. என்னோட லாயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. I appreciate and my dear friends who are from various sectors and all the departments, JDs and DPs are all present here, been taking this forward for a very long time. And இந்த நிகழ்வு வந்து நல்ல முறையில நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வந்தோம், பேசணும், போயிடுறோம் அப்படின்னு இருந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுங்க. Let's all network together. நம்மளால சின்னதா என்ன பண்ண முடியும்? So it's so very friendly. You can meet all the secretaries, you can get connected. Labor department, social welfare department, எங்கேயோ வந்து பார்க்கும்போது so easy to connect to them, to come forward to them அப்படின்னா அந்த ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் இங்க வந்து படிச்ச நம்மள மாதிரி பெண்கள் கிடையாது. விவசாய தொழிலையோ நெசவு தொழிலையோ இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் வன்முறை, வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் வன்முறை, யாருமே இல்லாம இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நான் குரல் கொடுக்குறேன், அதை வந்து நான் உனக்கு பாலிசியில கொண்டு வந்திருக்கேன், நீ இதை தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இத்தனை பேர் உனக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வந்து சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. என்னுடைய வாழ்த்துக்கள், என்னை அழைத்தமைக்கு என்னுடைய நன்றிகள்.